ஆனாலுமே அமெரிக்கா வந்து இந்தியா மேலே டாக்ஸ் போட்டிருக்கிறதுக்கான ரீசன் இப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க, நீங்கள் ஆயில் வாங்காதீங்க, நீங்கள் ஆயில் வாங்காதனால தான் ரஷ்யாவோட எக்கனாமி க்ரோ ஆகுது, அதனால தான் அந்த காசை வச்சு வாரில் இன்வெஸ்ட் பண்ணி இவங்க வந்து வார் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து டைரெக்டாகவே அமெரிக்கா நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல பாகிஸ்தானுக்கு கூட ஒரு டேரிஃப் போட்டிருக்காங்க, டாக்ஸ் டேரிஃப். அந்த டாக்ஸ் டேரிஃபில் வந்து 29% இருந்த டாக்ஸை வந்து 19% குறைச்சி, நான் பாகிஸ்தான் கூட நிறைய ட்ரேட் டீல்ஸ் போட்டிருக்கேன், போடவும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்னென்னா ஆயில் ட்ரேடு. இந்த ஆயில் ட்ரேடு வந்து எப்படின்னா, பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய எண்ணெய் சோர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் கண்டெடுத்து நாங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பாகிஸ்தானை வந்து சவுதி, துபாய் இல்லை வந்து பெரிய பெரிய அரப் கண்ட்ரிஸ்லாம் இப்போ ஆயிலை வச்சு பயங்கரமாக வளர்ந்துருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வளர வைப்போம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா இன்டைரக்டாக பாகிஸ்தானை வச்சு இந்தியா மீது ஒரு பனிப்போர், ஒரு சின்ன அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்களே